சரி, ஓகே. இப்போ நம்ம லூப்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்கு. அதில் ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. டிடிஆர் என்ன பண்ணுவார், ஒரு ஒரு ஆளாக செக் பண்ணிட்டு இருப்பாரு. இது இவங்க தானா, இது இவங்க தானா அப்படின்னு சொல்லி எடுத்து எடுத்து செக் பண்ணிட்டு இருப்பாரு. அதுதான் ஹைட்ரேஷன். ஒரு ஒரு ஆளாக போகிறது பேர் தான் ஹைட்ரேஷன். இப்போ வந்து லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு 50 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா அதை வேல்யூ எடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து ஹைட்ரேஷன். ஒன்று ஒன்றா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சொல்கிற மாதிரி டிடிஆர் ஏற்கனவே அவர் கையில் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாரு. இந்த 50ன்ற நம்பரில் விவேக் இருக்காரு அப்படின்னா 50லே தான் விவேக் உட்காந்துருக்காரா அப்படின்றத செக் பண்ணுவார். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லூப்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி இப்போ ஹைட்ரேஷன் பண்ணி பார்ப்போம். S3 அப்படின்ற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இதில் வந்து விவேக் அப்படி சொல்லி ஒருத்தர் இருக்காரு, விக்ரம் இருக்காரு, சதா இருக்காங்க, விக்ரமோட அப்பா இருக்காரு, விக்ரமோட அம்மா இருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இதில் இருக்க ஒரு ஒரு ஆளையும் டிடிஆர் வந்து பார்க்கணும். அப்போ எப்படி பார்ப்பாரு? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் S3 அப்படின்னு போட்டுட்டு, இதில் லென்த் ஆஃப் S3ன்றது என்னன்னா, இந்த எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை கிடைக்கும். 1 2 3 4 5 5ன்ற வேல்யூ கிடைக்கும். ரேஞ்சுன்றது என்ன பண்ணும், ரேஞ்ச் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணும். இந்த 5 அப்படின்றத வச்சு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணும். இந்த ரேஞ்சோட ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ கமா லாஸ்ட் வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ, அதாவது லென்த்து -1 அப்படின்ற வேல்யூ கொடுப்பாங்க. லாஸ்ட்டுக்கு முன்னாடி வேல்யூ கிடையாது, லென்த்துக்கு -1. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்களா. லென்த்துன்றது பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்கும். ஆனால் லாஸ்ட் எலமெண்ட் வந்து 4 அப்படின்ற இண்டெக்ஸில் இருக்கும். அதனால் 0, போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு லிஸ்ட்டு கிரியேட் ஆகும். 0 1 2 3 4 அப்படின்னு லிஸ்ட்டு. இந்த ஐ என்ன பண்ணுன்னா அந்த ஒரு ஒரு வேல்யூவாக எடுக்கும். பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 0 1 2 3ன்றது பிரிண்ட் பண்ணும். அது வந்து சீட் நம்பரு. இந்த சீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு S3 ஆஃப் ஐ அப்படி சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்க பேராக வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு loops.py அப்படின்னு சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா? 0 1 2 3 4ன்றது ஐ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. அது வந்து ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான். இதோட அட்வான்டேஜ் இப்போ ஜென்ரலாகவே வந்து நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ரேஞ்சோ ஏதோ ஒன்று அந்த இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி அந்த நம்பர் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். பைத்தானில் ஒரு பைத்தான் லிஸ்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபார் சம்திங் இந்த இடத்துல வேல்யூன்றதான் போடணும்ல. நீங்கள் வேல் போடலாம், என்ன வேணால் போடலாம். பைத்தான் கீவேர்ட்ஸ் எல்லாம் இது என்ன வேணால் நீங்கள் போடலாம். ஃபார் வேல்யூ இன் S3 அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த உள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இங்கே பாருங்கள், விவேக், விக்ரம், சதா, விக்ரம் டேட், விக்ரம் மாம் எல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்துடும். அடுத்து வந்து இது ஃபார் லூப்பு. வைல் லூப்னு ஒன்று இருக்குது. பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஃபார் லூப்பு வைல் லூப் 2 லூப்பு தான் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு டூ வைல் லூப் கிடையாது. இப்போ வைல் லூப் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ பண்ணும்போது இனிஷியலைஸ் பண்ணும். I = 0 அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வைல் ஆஃப் I less than 50 50 வரைக்கும் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் I கொடுத்துட்டு I = I + 1 இது எது கொடுக்குறோம் அப்படின்னா இதை கொடுத்தா தான் இந்த லூப்பை வந்து ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகும். நீங்கள் இதை கொடுக்காம விட்டீங்க, இன்க்ரிமெண்ட்டு கொடுக்காம விட்டீங்க, இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட் எதாவது இருக்கலாம் உங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. கொடுக்காம விட்டிங்கன்னா அது இன்டெஃபினட்டாக உள்ளே சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா I = 0 இருக்கும்ல, அந்த வேல்யூ சேஞ்சே ஆகாது. அப்படி இருக்கும்போது இது வைல் லூப் உள்ளே சுற்றிட்டு இருக்கும். இந்த லூப்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் உள்ளே இருக்க கோடை திரும்ப திரும்ப ரன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த லூப்போட ஒர்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒன் டூ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். 0 1 2 3 4 5 49 வரைக்கும் இது வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடு ஒன்று கொடுத்து வச்சுருக்கீங்கள, இதில் சம் கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு வந்து ஐ வந்து ஓகேவா,